காவேரிக்கு சேலை கட்ட தெரியல. விஜய் சொல்றாரு, நான் எவ்வளவு அழகா வேஷ்டி சட்டை போட்டு வந்திருக்கேன் பாருங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. விஜய் சேலை கட்டி விடுறாரு. காவேரி சொல்றாங்க, உங்க சேவைக்கு ரொம்ப நன்றி. ராதா காவேரிக்கு பூ வச்சு விடுறாங்க. நகையெல்லாம் போட்டு விடுறாங்க. விஜய் கரெக்டா இருக்குன்னு சொல்றாரு நகையெல்லாம். அப்படியான்னு காவேரி கேக்குறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு காட்டுறாரு காவேரிய. இப்படி இருக்கு தாத்தா புடவை, உனக்கு என்னம்மா நீ ராணி மாதிரி இருக்க. பாட்டி சொல்றாங்க, புடவை கட்டின உடனே ஜங்கு ஜங்குன்னு நடக்காம மெதுவா நடந்து வரலாம்ல. பாட்டி எனக்கு இப்படிதான் நடக்க வருது. எப்படி நடக்கிறதுன்னு உன் பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுறா. சொல்லி கொடுத்துட்டாரு. விஜய் கிட்ட தாத்தா சொல்றாரு, உங்க அண்ணனையும் அண்ணியையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடு. எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுறா. நான் எடுக்கிறேன் தாத்தா. எடுக்கிறாரு. காவேரியோட ஃபேமிலி வர்றாங்க. காவேரியோட அம்மா, எங்களால முடிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்கிக்கோங்கன்னு சொல்லி குடுக்கறாங்க. சொல்றாரு, இந்த மோதிரம் எல்லாம் விஜய்க்கு எப்படி சேரும், உங்க பொண்ணுக்கே வாங்கிருக்கீங்க போல. விஜய் அன்பு கண்ணு முன்னாடியே அந்த மோதிரத்தை போடுறாரு. இருக்குன்னு சொல்றாரு. கங்கா கிட்ட குமரன் கேக்குறாரு, ஃபங்க்ஷன் இன்னும் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம போவோமா? என்ன திடீர்னு? தாராளமா போங்க, என்னைய கூப்பிடாதீங்க. கங்காவும் குமரனும் போறப்ப ராகினியும் பசுபதியும் குறுக்க விடுறாங்க. விஜய் அப்ப வர்றாரு. எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க ஃபங்க்ஷன் நடக்க போகுதுல்ல அப்படின்னு சொல்றாரு. கங்கா குமரன் கிட்ட சொல்றாங்க, எதுக்கு பசுபதிய கூப்பிடுறாங்க, காவேரிக்கு எந்த விஷயம் நடந்தாலும் இந்த ஆளே வந்து தொலைறான். அன்பு வாங்க சம்பந்தின்னு சொல்றாரு. ராகினி பிரசன்டேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ராகினி சொல்றாங்க, உனக்கு என் மேல கோவம் இருக்கலாம், உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, வாங்கிக்கோ காவேரி. இப்போ ஒரே வீட்டுல வாழ போறோம், நான் எதையும் மறக்கல, வாங்கிக்கோ. தமிழகத்தில் முதல் படம் எது? பதில் மர்மயோகி. நாளை பார்க்கலாம்.